Hi guys, welcome back to J Reactions. Me Jiva. என்ன சொன்னா நம்ம சேனல்ல ஒரு 2-3 நாளா வீடியோ சரியா போடவே இல்லை. நான் அப்லோட் பண்ண முடியல வீடியோ, பட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கான டைம் எனக்கு சரியா செட் ஆகலை. நேற்று ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 4 கண்டென்ட் மாதிரி இருக்கு. அது எதுவுமே நான் ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. அதனால நானுமே அந்த வீடியோலாம் எதுவுமே பார்க்கல. நம்ம ஒரேடியாக ரியாக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னுக்கு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தங்கலான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மினிக்கின்னு சொல்லி. அதுவுமே வேற லெவல் வைரல் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்கலானே லைன் வர அந்த லிரிக் வர அந்த சாங் வந்து ஆல்ரெடி நம்ம பிஜிஎம்லாம் கேட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டீசர் அதெல்லாம் வர்றப்ப அந்த பிஜிஎம் தான் கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கான வைப் தான் இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சாங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தங்கலான் வார்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது எனக்குமே ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னுக்கே அந்த தீம்லாம் கேட்குறப்ப ஒரு ஃபயராக இருந்துச்சு. கடைசியில் லாஸ்ட்ல தங்கலானேன்னு கொண்டு போவாங்க. அதே சாங் தான், வாங்க கேட்போம். நீலம் ப்ரொடக்ஷன், ஜி பிரகாஷ் மியூசிக்கல். Wow. Best. இந்த லைன் நம்ம நல்லா இருக்கு. மிரட்டி இருக்காரு. லிரிக்ஸ் அறிவு. அதுதான் அந்த லிரிக் ஒரு நல்லா இருக்குது, ஒரு வைப்பா இருக்குது. எடிட்டர் செல்வா இருக்கு, எடிட்டுமே சொன்னேன். பெஸ்ட். வா, பேக்ரவுண்ட்லாம் விஎஃப்எக்ஸ் தான் நல்லா இருக்குது. அது டைரக்டர் ஏகே சர்மா. வா, ரஞ்சித் சிங். நல்லா இருக்கு. இன்னும் ஒரு வைப் தான். சரி கைஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன வைப்னு கேட்டா, அது நல்லா இருக்குது சாங். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஏன்னா அந்த பிஜிஎம் வந்து அந்த டீசர்லையும் சரி, அந்த பிஜிஎம் நம்ம கேட்குறப்ப ஒரு வைபா இருந்துச்சு. லானே தங்கலானே அப்படிங்கிறப்ப அது சிம்ம வைப் ஒன்று. லாஸ்ட்ல அந்த ஒரு டீசர் விட்டுருந்தாங்க, நம்ம அதுலையுமே பார்த்துருப்போம். அப்படிதான் இருந்துச்சு. இது சிம்ம ஒரு பூஸ் பாக்ஸ். இந்த பாட்டுமே வாசம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நம்ம விக்ரம் சார் 2-3 போர்ஷன்ல காட்டியிருக்காங்க. நல்லா இருக்காரு. உடம்பெல்லாம் ரொம்ப சுருக்கி அப்படி இப்படிதான் இருக்காரு. பட் பெஸ்ட், வேற லெவல்ல செதுக்கிட்டாங்க அவரையுமே.
நல்லாவே இருக்காரு. அந்த ஒரு வாருக்கு போற மாதிரி தான் அந்த சாங் கொடுத்துருக்காங்க போல. மியூசிக் சொல்லி ஆகணும் நம்ம ஜிவி பிரகாஷ். அவர் சொல்லவே தேவை, நான் ஆல்ரெடி நம்ம இதுல எல்லாம் பார்த்துருப்போம். என்னதுக்கு மினிக்கு மினிக்கு சொன்ன நான் சொல்லியிருந்தேன். அவர் இந்த மாதிரி படத்துக்கு ஜிவி பிரகாஷ்னு சொன்னா தனியா விளங்கும். அவர்கிட்ட மியூசிக்ங்கிறது தனியா விளங்கும். வேற லெவல்ல செதுக்கி இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த பாட்டுக்குமே ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொன்னா வேற மாதிரி விளங்குது நமக்கே. அப்படிதான். அதுக்கப்புறம் சொன்னா லிரிக் அறிவு தான் ஏற்கனவே மினி சாங் எழுதிருந்தாருன்னு நினைக்கிறேன். அறிவு லிரிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு வைபா கொண்டுட்டு போகுது. இதுலயுமே ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தமிழ் தான் ஃபுல்லாவே இருக்குது. எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுமே உள்ள கொண்டுட்டு வரல. ஃபுல்லாவே ஒரு தமிழ்ல தான் இருக்குது லிரிக். ஃபுல்லாவே நல்லா இருக்குது. ஒரு வைபா இருக்குது. ஒரு அந்த லிரிக்லாம் நம்ம கேட்கறப்பயே ஒரு கூஸ் பம்ஸா இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்லணும். பாட்டுமே ஃபுல்லா அப்படித்தான் இருக்குது. அதுக்கப்புறம் படிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ஜிவி சாரும் அப்புறம் அறிவும் தான். அவங்க 2 பேரும் தான் படிச்சிருக்காங்க. ஓகே வாய்ஸ் ஓவரும் சொன்னேன். பெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் என்னன்னு சொன்னால் நாளைக்கு கோட் மூவில இருந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிற 3rd சிங்கிள். அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த சாங் உங்களுக்கு எப்படி பார்த்துட்டு நீங்கள் அதை கீழே உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ, பாய்.